ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் டே டு டே சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். $1 மில்லியன் மற்றும் வேல்ஸ் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் ப்ரொடக்ஷன் நம்பர் 6 அப்படின்ற படத்தை சிபி மணிகண்டன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் நம்மளுடைய அசோக் செல்வன் மற்றும் நிமிஷா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ முடிவடைஞ்சிருக்கிறதா இந்த படத்துக்கு ஒரு ப்ரோமோவை வெளியிட்டிருக்காங்க. இட்ஸ் ஏ ரேப் அப்படின்ற ப்ரோமோவை வெளியாகியிருக்கு. மாளவிகா மோகன் அவர்கள் அவங்களுடைய வெக்கேஷன் அப்போ எடுத்துக்கிட்ட சில பிக்ஸ் எல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சர்வைவர் லுக்கில் இருக்க ஃபோட்டோ இப்போ உங்களுக்காக. ஒலிம்பியா மூவிஸுடைய தயாரிப்புல சசிகுமார் அவர்களுடைய நடிப்புல ராஜு முருகனுடைய இயக்கத்துல சாம் ரோல்டனோட இசையில வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் தி லார்ட். இந்த படத்தினுடைய ராசாத்தி ராசா அப்படின்ற செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி 2 மில்லியன் ட்ரெண்டிங்ல இருக்கு. மாளவிகா மனோஜ் பிளாக் பேண்ட் அண்ட் ஒயிட் கலர் ஷர்ட்ல எடுத்துக்கிட்ட கியூட்டான போசஸோட போட்டோஸ் இப்போ உங்களுக்காக. சமர் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் உடைய தயாரிப்புல சுரேஷ் ராஜ்குமார் அவர்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய விக்ரம் பிரபுவோடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் சிறை. இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிளான மின்னு வட்டாம்பூச்சி அப்படின்ற சாங் இப்போ ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆக்ட்ரஸ் பிரஜாக்டா அவர்கள் ப்ளூ கலர் அன்னார்கலியில மிரர் செல்ஃபிய அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் இப்போ உங்களுக்காக. ஸ்பிரிட் மீடியா மற்றும் வேஃபாரே ஃபிலிம்ஸ் உடைய தயாரிப்புல நம்மளுடைய துல்கர் சல்மான் அவர்களுடைய நடிப்புல செல்வமான் செல்வராஜ் உடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் காந்தா. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில இப்போ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு. பிக் பாஸ் ஜனனி அவர்கள் ரெட் கலர் அனார்கலியில ரீசெண்டா பண்ண போட்டோ ஷூட்டை வாங்க போய் பார்க்கலாம். மம்முட்டி கம்பெனியுடைய தயாரிப்புல மம்முட்டி மற்றும் விநாயகனுடைய நடிப்புல ஜிதின் கே ஜோஷோடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் களம் காவல். இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில இப்போ இந்த படத்தினுடைய ஸ்னீக் பீக்கை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. விஜே ரம்யா அவர்கள் ஒரு ஈவெண்ட்ல பண்ண ரேம்ப் வாக்ல எடுத்துக்கிட்ட கேண்டிட் இமேஜை அவங்களுடைய பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்ஸ் இப்போ உங்களுக்காக. மேடாக் பிலிம்ஸ் உடைய தயாரிப்புல ஸ்ரீராம் ராகவன் அவர்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய தர்மேந்திரன் மற்றும் ஜெய்தீப் அவர்களுடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் இஸ்கி. இந்த படத்தினுடைய 10 days to go அப்படின்ற போஸ்டரை படக்குழு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலா அவர்கள் ரீசெண்டா பண்ண போட்டோ ஷூட்டோட பிக்ஸ் இப்போ உங்களுக்காக. ஸ்டார் சினிமாஸ்
உடைய தயாரிப்புல பொன்ராம் அவர்களுடைய இயக்கத்துல சண்முக பாண்டி மற்றும் சரத்குமாரோடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் கொம்பு சிவி. இந்த படத்துக்கு நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகி 3.5 மில்லியன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ரித்திகா சிங்கோடைய ஃபேவரட் பிக்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ரீல்ஸ் பிளஸ் உடைய தயாரிப்புல நம்மளுடைய பொய்யாப்பட்டி சீனு அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் அகண்டா 2. இந்த படத்துல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாலகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் கபீர் சிங் அவர்களும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில இப்போ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 59.5 crores தாண்டி இருக்கிறதா படக்குழு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரெஜினா அவர்கள் சன்ரைஸ் அப்போ எடுத்துக்கிட்ட நாட்டி பிக்ஸோடைய போட்டோஸ் இப்போ உங்களுக்காக. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட நான் உங்களை அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் அண்ட் விப்ளே யூடியூப் சேனலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பை அண்ட் டேக் கேர்.